ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1970s அமெரிக்காவில் ஓர்கன்ற ஒரு சிட்டியில் பீச்சில் எல்லா மக்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ திடீர்னுட்டு ஒரு செத்துப்போன திமிங்கலம் வந்து கடல் ஒதுங்குது. கடல் ஒதுங்கினோடனே அங்கே வந்து டூரிஸ்ட் எல்லாமே என்னடா இதுன்ட்டு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. பட் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடலில் வந்து ஒரு திமிங்கலம் ஒதுங்கிருக்கு, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த திமிங்கலம் வந்து 45 அடி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 யானையை சேர்த்தனோம்னா எவ்வளோ வெயிட் வருமோ அந்த அளவுக்கு வெயிட்டில் இருந்திருக்குது இந்த கரை ஒதுங்கின திமிங்கலம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இங்கே தான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் சொல்கிறாங்க, நாம் ஏன் வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸில் யூஸ் பண்ணுறாங்கள, இந்த மாதிரி டைனமிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்களோட பிளான் என்னன்னா, இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேலை வந்து துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டாக வந்து வெடிக்க வச்சிட்டோம்னா வந்து பறவைங்களும் வந்து சாப்பிடும். அப்போ வந்து நம்மளோட டோட்டல் சிட்டியும் க்ளீன் ஆயிரும், அந்த ஏரியாவே க்ளீனாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே நடந்தது என்னன்னா, ஒரு கொசு அடிக்கிறதுக்கு சும்மா இப்படி அடித்தா செத்து போயிடும், கரெக்டாங்களா? ஆனால் ஒரு கொசு அடிக்கிறதுக்கு பெரிய ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு போனால் இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. அந்த கதை தான் இங்கே நடந்திருக்கு. இந்த திமிங்கலத்தை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 கேஸ் ஆஃப் டிஎன்டி டைனமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வேர்ல்டு வார் 1ல ஒரு ராக்கெட் லான்ச்சரை வந்து பிளாஸ்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டைனமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 20 கேஸ் ஆஃப் டிஎன்டி டைனமைட்டை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. இப்படி வைக்கிறப்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பப்ளிக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய திமிங்கலத்தை எப்படி வெடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது, அவங்க தலை மேலே வந்து ஒரு இடியே விழப்போகுது அப்படின்ட்டு. ஃபைனலாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறமேல்ட்டு அங்கே இருக்கிற நியூஸை கவர் பண்ணுறதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கேமராவை எடுத்து நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு அந்த வேல் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பிளாஸ்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்ட் பண்ணோடனே அந்த வேல் வந்து அப்படியே ஸ்கை வரைக்கும் பறக்குது. இப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு டிஎன்டி டைனமிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க, எங்கடா இருந்த வேலை காணோம் அப்படின்ட்டு. அப்புறமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு தொப்பு தொப்புன்ட்டு எல்லாம் உழுகுது. மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா வானத்துலேருந்து திடீர்னு கடவுள் கீழே குதிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. பட் இது வந்து வானத்துலேருந்து குதிச்ச கடவுள் இல்லை, இது வந்து கடலில் இருந்து குதிச்ச கடவுள். அங்கே போய் இருக்கிற பப்ளிக்ஸ்க்கு நம்ம தலைமையில் வந்து வேலோட சின்ன சின்ன துண்டு தான் உழுகும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க தலைமையில் ஒரு கறிக்கடையே உழுகும் அப்படின்ட்டு. சரிடா, இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமேல்ட்டு பீச் க்ளீன் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட இந்த பீச்சில் இருக்கிற அழுக்குகளை வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வெடிச்ச துண்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் பேர்ட்ஸ்லாம் பார்த்து என்னையா இது அப்படின்ட்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்திருக்குது வேலோட செத்துப்போன துண்டுகள். அங்கே வந்திருந்த மக்கள் அப்புறமேல் பீப்புள்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இந்த அளவு கூட ஒரு ஐடியா பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த கேமரா எப்படி தப்பிச்சிருக்கும்? ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய துண்டெல்லாம் வந்து வானத்துலேருந்து உழுகுது, இந்த கேமரா மட்டும் எப்போ தப்பிச்சுது அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஊரில் இருக்கிற மக்களே வந்து, ஆஹா இனிமேல் இந்த மாதிரி டைனமைட் வச்சுலாம் இந்த மாதிரி வேல்ஸ் வந்தால் அதை வந்து வெடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதோட மாரல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம்